எல்லாவற்றுக்கும் வடக்குக்கான தமிழ் மொழிக்கான முன்னுரிமை அளிக்கின்ற கட்சி. அந்த வகையில் அண்மையில் இது நாள் வரைக்கும் இந்தியாவினால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெயர் மாற்றம் செய்வதில் விதமான குற்றங்களும் கிடையாது. அந்த பெயர் மாற்றங்களின் பொழுதும் இங்கு இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது. அன்று அவ்விடத்திற்கு சென்று அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கு தெரியாது இது எந்த வகையில் அமைந்தது. திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு 3வது இடம் கிடைத்தது. முதலாவது ஸ்தானத்தில் வள்ளுவரை 3வது ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். இது அவ்வளவு நல்ல விடைமலை என்பது அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உரைத்தது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட நன்றாக இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது. அதனால் உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக வினவ வேண்டும். 2வது, சிங்கள மொழிக்கு 2வது நிலை வழங்கியிருந்தாலும் கூட சிங்கள மொழியும் இதிலும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்கும். அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திருப்பு விழா செய்து, அதாவது இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது நகர சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் அல்ல. அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும். உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம். அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கிறோம்.